ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டூல்ஸ் ஆஃப் டைலரிங்கில் இந்த த்ரெட் கட்டர் பற்றி நம்ம பார்க்கலாமா? ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் வந்து த்ரெட் கட்டர் வந்து நான் வச்சுருக்கிறேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், இனி ஒன்று வந்து நமக்கு சின்ன சைஸில். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டைப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நம்ம வந்து வாங்கிக்கலாம். இந்த த்ரெட் கட்டர் கீழே விழுந்துட்டு அப்படின்னா சில நேரங்களில் இது ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னாலும் நம்ம திருப்பி அதை வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த த்ரெட் கட்டர் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம மிஷினில் வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுட்டு இருக்கும்போது அந்த நூலை கட் பண்ணுறதுக்கு நம்ம சிசர் யூஸ் பண்ணுவோம். அந்த சிசருக்கு பதிலாக நம்ம இந்த த்ரெட் கட்டர் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இது ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ த்ரெட்டை வந்து இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து கட் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த த்ரெட் கட்டர் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நம்ம துணியில் ஸ்டிச்சிங் வந்து போட்டிருப்போம், அந்த ஸ்டிச்சிங் பிரிக்கிறதுக்கும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சிங்கில் ஃபஸ்ட்டு நுனியை மட்டும் நம்ம லைட்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக பிரிக்கிறதுக்கும் நமக்கு இந்த டூல்ஸ் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து துணியில் இருக்கிற அந்த ஸ்டிச்சிங்கை பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அந்த துணியை ரெண்டாக வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிச்சிங்கை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ அப்போ கட் பண்ணும்போது இந்த த்ரெட்டரில் அந்த டிப்பை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி வந்து பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங்கை வந்து பிரிக்கிறதுக்கு கூட இந்த டூல்ஸ் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இது தவிர வேறு எதுக்கெல்லாம் இந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரிங் யூஸ் பண்ணும்போது த்ரெட் ஒர்க் தான் பண்ணுவோம். அந்த த்ரெட் ஒர்க்கை கட் பண்ணுறதுக்கு இந்த டூல்ஸ் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம டேசல்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து சில்க் த்ரெட்டில் கீழே எண்டில் இந்த மாதிரி வந்து டிசைன் கொடுத்துருப்போம். இதில் வந்து அந்த த்ரெட்டில் கீழே பார்த்திங்கன்னா அன்இவனாக இருக்கக்கூடியதை கட் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த டூல்ஸு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டூல்ஸ் வந்து ஒன்லி பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். சிசர் அப்படின்னா நம்மளுடைய விரலை உள்ளே விட்டுட்டு கட் பண்ணும்போது சில நேரங்களில் கையில் வந்து பெயின் ஆகும். பட் இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ட்ரிம்மர் வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னொரு டூல்ஸ் பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம்.